இந்த வீடியோ வந்து முகத்தை வடிவாக வச்சிருக்கிறது இயற்கையான்னு சொல்லி பார்த்தீங்களா. பயறு, கடலை பருப்பு, வெந்தயம் இந்த மூண்டையுமே வந்து பயறு 2, கடலைப்பருப்பு 1, வெந்தயம் அதில் அரைவாசி இந்த ஒரு பெர்சன்டேஜில் எடுத்து முதல் நாள் இரவே மூண்டையும் சேர்த்து நல்லா ஊற விட்டு நல்லா கழுவி எடுக்கணும். நல்லா ஊறினதுக்கு பிறகு இப்படி நல்லா கழுவி எடுத்துட்டு அதை பிறகு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அடிச்செடுக்கணும். அதை அடிக்கிறது ஒரு பக்கம் அடித்து கொண்டு கேட்கல நாங்கள் மஞ்சள் கிழங்கு, அதோட மஞ்சள் கிழங்கு கத்தாழை எடுத்து அதோட 2 பக்கமும் சீவிட்டு கழுவிட்டு அதிலிருந்து வர ஜெல், நடுவிலேருந்து வர ஜெல்லையும் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணணும். அந்த பிளெண்டரில் போட்டு அடிக்கணும். இதையும் சேர்த்து அதோட இது வந்து வாட்டர்மெலன், வத்தக பழமும் கொஞ்சம் அதில் போடுறது முகத்துக்கு நல்லா, முகம் உடம்பு எல்லாத்துக்குமே இது போடுறது நல்லது. அதோட கேரட் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு கேரட் எடுத்து துண்டு துண்டாக வட்டி போட்டு அதுக்குமே பிளெண்ட் பண்ண போட போகிறேன். கேரட் வந்து முகத்துக்கு நல்லம். அதோட முழு தோடம்பழம், இது வந்து தோல் பழம் எல்லாம் சேர்த்தே எடுக்கிறேன். ஏன்னா தோல்லையுமே நல்லம் அதில் இருக்கிறது, அதனால் தோல் பழம் எல்லாம் சேர்த்தே எடுக்கிறேன். இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்டரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதோட தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதோட தயிர், தேன், வேறு ஏதாவது காஃபி, இதில் வந்து நான் போட்டது காஃபியும் போட்டேன். நான் அது வந்து அந்த பிளாக்ஸை வந்து எடுக்கிறதுக்காக காஃபியும் போட்டேன். இதை நல்லா கலக்கணும். இதோட வந்து நான் பாலும் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணினால் பூலாங்கிழங்கு தான் அதுவும் போட்டு அடிச்சுட்டு போடுறது நல்லது. நல்லா அதோட கொஞ்சம் சந்தன பவுடர் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து நான் டீப் ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு நாள் கிழமைக்கு ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் போட்டாலும் நல்ல. இதில் கொஞ்சம் அந்த ரைஸ் ஸ்கின்னாக இருக்கிறார்கள் கொஞ்சம் பாலை விட்டு மிக்ஸ் பண்ணி முகத்தில் போட்டால் நல்ல ஒரு பொலிஷ்டாகவே முகம் நல்லா இருக்கும். அது பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த என்ன க்ரீம்ஸ் போட்டாலுமே இதுகள் போடக்குள்ள முகத்துக்கு அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்.